உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய கோர சம்பவத்தின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றவர்களுக்கு நடந்த சோக சம்பவம்தான் இந்த கோர காட்சிகள். கூட்ட நெரிசலில் சிக்கி 100கணக்கானோர் உயிரிழக்க காரணம் என்ன? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்த தவறு என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் ரதிபன்பூர் எனும் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு மதபோதகர் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதற்காக போடப்பட்ட பிரம்மாண்ட கூடாரத்தில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமானோர் கூடியிருந்தனர். சொற்பொழிவு, பஜனை என அமைதியாக நடந்த கூட்டம் முடிந்ததும் தான் சம்பவமே அரங்கேறி உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியே முண்டி அடித்து கொண்டு சென்றுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்த நிலையில் வெளியேறும் சாலை உயரத்தில் அமைக்கப்பட்டு கீழே வடிகால் அமைக்கப்பட்டிருந்ததால் கூட்டம் அப்படியே தேங்கி நின்றுள்ளது. கூட்டம் முந்தி தள்ள ஒருவர் பின் ஒருவராக அந்த வடிகாலில் விழ ஆரம்பித்தனர். சிலர் நசுக்கப்பட்டார்கள். இதனால் வெளியேற வழியில்லாமல் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து கூட்ட நெரிசலில் அனைவரும் சிக்கிக் கொண்டனர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். சிலர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர். ஏராளமானோர் கூட்டத்திற்கு நடுவில் சிக்கிக்கொண்டு மிதிபட்டு காயமடைந்தனர். தற்போது வரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்விற்காக எட்டா மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனைகளுக்கு மூச்சு திணறல்களுடன் கொண்டு வரப்பட்ட பொதுமக்களுக்கு உடனடியாக முதல் உதவி சிகிச்சை அளிக்க ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட உபகரணங்களோ போதுமான மருந்துகளோ இல்லாததுதான் பலர் உயிரிழக்க காரணம் என பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.